வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் யாருடையது தெரியுமா? சித்தர் போகலுடையது. தென்னிந்தியாவோட பழமையான ஞான மரபிலிருந்து வந்த ஒரு மகா சித்தரோட போதனைகளை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். பாருங்க, போகர் என்ன சொல்றாருன்னு. நிச்சயமா அவ்ளோ சீக்கிரம் ஒரு மாற்றம் வராது. இந்த ஒரு வரியே போதும் நாம எவ்ளோ பெரிய விஷயத்த பத்தி பேச போறோம்னு புரிஞ்சுக்க. இது ஏதோ சும்மா சொல்ற அட்வைஸ் கிடையாது. இது ஒரு பெரிய ஞானத்தோட முதல் படி. போகரோட போதனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சித்தர்கள்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க வெறும் சாமியார்கள் இல்ல. அவங்கள ஒரு மாதிரி ஆன்மீக விஞ்ஞானிகள்னு சொல்லலாம். மெடிசின், கெமிஸ்ட்ரி மாதிரி, ரசவாதம், அஸ்ட்ரானமி இப்படி எல்லாத்துலயும் அவங்க கில்லாடிங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷ உடம்பும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆனது. இந்த ஆழமாத பார்வையில இருந்து தான் போகருடைய போதனைகளே வருது. சரி, இப்ப நாம நேரா போகரோட உலகத்துக்குள்ள போகலாம். மனுஷனோட நிலைமை என்ன? நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் என்னதான் காரணம்? அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? போகரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே மாயன்னு ஒரு பெரிய வலையில மாட்டிட்டு இருக்கோமாம். அது எப்படின்னா, ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். நாம எதெல்லாம் உண்மை நிஜம்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வெறும் தோற்றம் தானா. இந்த மாய தான் நம்மள சரியான பாதையிலிருந்து தடம் மாற வச்சு கஷ்டத்துல தள்ளி விடுது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி. நம்ம கஷ்டத்துக்கு அடுத்தவங்கள குறை சொல்றதை நிறுத்திட்டு நமக்குள்ளேயே பார்க்க சொல்றாரு போகர். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட எண்ணம், நம்மளோட பேச்சு, நம்மளோட செயல் இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது, வேற யாரும் இல்ல. அப்போ அந்த மாய வலையில மாட்டிட்டு நாம என்னென்ன தப்புலாம் பண்றோம்? போகர் அது ரொம்ப தெளிவா ஒரு லிஸ்டே போடுறாரு. முதல்ல மாயையிலேயே வாழ்றது. அடுத்து நல்ல வழியில போகாம தடம் மாறுறது. அப்புறம் சாப்பாட்டுக்காக மத்த உயிர்களை கொல்றது. கடைசியா சித்தர்கள் மாதிரி பெரியவங்க எவ்வளவோ சொல்லியும் அதையெல்லாம் காதுல வாங்காம திரும்ப திரும்ப அதே தப்ப பண்றது. இதெல்லாம் தான் நம்ம கஷ்டத்துக்கு மெயின் காரணம்னு போகர் சொல்றாரு. நம்ம டெய்லி லைஃப்ல எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளை பத்தி கூட இது யோசிக்க வைக்குது இல்லையா? சரி, இந்த தப்பெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? போகர் ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுக்கறாரு. எதிர்காலத்தை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம் அது. இனி வரப்போற காலத்துல புதுசு புதுசா நோய்கள் வரும். அது என்ன மாதிரியான நோயினே கண்டுபிடிக்க முடியாது. இந்த வரிகளை கேட்கும்போது இப்ப நடக்கிற விஷயங்களோட எவ்ளோ பொருந்தி போகுது பாருங்க. புது புது வியாதிகள் வர்றத பாக்கும்போது போகரோட தீர்க்க தரிசனம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஆனா போகர் வெறும் பிரச்சனைய மட்டும் சொல்லி நம்மள பயமுறுத்தல. அதுக்கான தீர்வுகளையும் அவரே கொடுக்கறாரு. இயற்கையில ஒளிஞ்சிருக்கிற அந்த குணப்படுத்தும் சக்திய மூலிகை வைத்தியங்கள் மூலமா நமக்கு தர்றாரு. முதல்ல ஒரு சிம்பிளான நெய் வைத்தியம். கீழாநெல்லி, அக்கராகாரம், மாசிக்காய், அப்புறம் ஜாதிபத்ரி. இந்த 4 சக்தி வாய்ந்த மூலிகைகளையும் ஒன்னா சேர்த்து நெய்யில போட்டு காய்ச்சி டெய்லி ஒரு கடுகளவு மட்டும் சாப்பிடணுமா. இந்த மூலிகைகள் ஒவ்வொன்னுக்கும் சித்த மருத்துவத்துல பெரிய பெரிய மகத்துவம் இருக்கு. அடுத்தது 9 இலைகளோட பவர். மலை நெருஞ்சி, முருங்க, துளசி, புதினா, கருவேப்பிலை, காட்டுக்கொடி தோடை, குப்பைமேனி, கண்டங்கத்திரி, கடைசியா வில்வம். இந்த 9 இலைகளையும் நல்லா பொடி பண்ணி பனை வெல்லத்தோட சேர்த்து சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்குன்னு போகர் சொல்றாரு. மூணாவதா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பழக்கம். வாரத்துக்கு ஒரு தடவை மிளகும் வெள்ளைப்பூண்டும் சாப்பிடணும். இந்த ரெண்டுமே நம்ம கிச்சன்ல எப்பவும் இருக்கிற ஒரு சாதாரண மருந்து தாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ விஷயம் தெரிஞ்ச போகர் ஏன் இதை விட பவர்ஃபுல்லான வைத்திய முறைகளை எல்லாம் சொல்லாம வச்சிருக்காரு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. இப்போ நாம போகரோட போதனைகளோட மைய பகுதிக்கே வந்துட்டோம். அவர் ஏன் சில ரகசியங்களை பாதுகாக்கறாருங்கிறதுக்கான பதில் இங்கதான் இருக்கு. அந்த ரகசியம் ஒரு சாவி மாதிரி. அதுதான் குரு மந்திரம். சில பயங்கர பவர்ஃபுல்லான வைத்தியங்களுக்கு இந்த ஆன்மீக சாவி இல்லாம அதோட முழு சக்தியும் கிடைக்காதா, அது வேலை செய்யாது. இதுக்கு காரணத்தை அவரே சொல்றாரு. நான் குரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தா மனுஷன் அதை வச்சு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த புனிதமான அறிவை ஒரு பிசினஸ் ஆக்குறத அவர் கொஞ்சம் கூட விரும்பல. இங்க 2 வழி இருக்கு. ஒன்னு, குருவோட ஆசீர்வாதத்தோட நல்ல மனசோட மத்தவங்கள குணப்படுத்துறதுக்காக இந்த அறிவை பயன்படுத்துறது. இன்னொன்னு, இதே அறிவை ஒரு வியாபாரமா மாத்தி காசு பாக்குறது. போகர் எப்பவுமே அந்த வழியை தான் சரிங்கிறாரு. அப்போ யாருக்கு தான் இந்த ரகசியம் கிடைக்கும்?
யார்கிட்ட உண்மையான பக்தி இருக்கோ, யாரு நல்ல நோக்கத்தோட இந்த வைத்தியத்தை தயார் பண்றாங்களோ, யாருக்கு குருவோட அருள் கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரிய வரும். இது ஒரு தகுதி மாதிரி. அப்போ மொத்தத்துல நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையான தீர்வுங்கிறது நம்ம சாப்பிடுற மருந்துல மட்டும் இல்ல, நாம வாழ்ற வாழ்க்கையில இருக்க. நேர்மையா தர்மத்தோட வாழ்ற வாழ்க்கைதான் உண்மையான மருந்து. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். உண்மையான குணம்ங்கிறது எங்க இருக்கு? நாம எடுத்துக்கிற மருந்துலையா, இல்ல அந்த மருந்த பெறதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிறது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.